ஹே நண்பா, இன்னைக்கு நீங்க ஒரு மாசான அறிவியல் கண்டுபிடிப்பை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம டிஎன்ஏல 20% ஒரு மிஸ்டீரியஸான ஆன்சிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஏத விஞ்ஞானிகள் கூட கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. யார் அந்த மர்மமான மூதாதையர்கள்? அந்த மர்மம் தான் என்ன? ஒரே குழப்பமா இருக்குல்ல? இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு இருக்கிற மனிதர்களுடைய பரிமாண வளர்ச்சியுடைய புரிதலே வேற மாதிரி மாற்றம் அடைஞ்சிரும். இதெல்லாம் தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா சொல்ல மாட்டேன், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லையா என்ன தப்புன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, வாட் இஸ் டிஎன்ஏ? டிஎன்ஏனா என்னன்னா நம்மளோட உடல்ல இருக்கிற ஒரு முக்கியமான மூலக்கூறு. இது முக்கியம் வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும். அதனுடைய வேலையை மட்டும் சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஎன்ஏ தான் நம்மளோட உடல் எப்படி இருக்கணும், எப்படி வேலை செய்யணும், யாரா மாதிரி இருக்கணும், எப்படி அடுத்த தலைமுறைக்கு மரபணு கடத்தணும்னு சொல்லி பல தகவல்கள் கோடிங் மாதிரி எழுதப்பட்டிருக்க ஒரு மூலக்கூறு, சிப் மாதிரி சொல்லலாம். அப்படின்னா நம்ம மூளை சும்மாவா டிஎன்ஏ சொல்றதான் கேட்டு நடக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு வகையில உண்மைதான். டிஎன்ஏ திட்டம் போடுது, மூளை அதை செஞ்சு முடிக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த டிஎன்ஏ மனிதனான நம்மளோட உடல்ல இருக்கிற 37.2 ட்ரில்லியன் செல்கள்லயும் இருக்குது. அதாவது செல்களுக்குள்ள உள்ள நியூக்ளியஸ்குள்ள இருக்குது. டிஎன்ஏ ரொம்ப ரொம்ப சின்னதுதான், கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும். ஆனா ஒரு செல்லுக்குள்ள உள்ள டிஎன்ஏவை ஒரே ஒரு நேர்கோட்டில் நீட்டி வச்சோம்னா கிட்டத்தட்ட 2 மீட்டர் வரை வருமா. இவ்வளவு நீளமான டிஎன்ஏ இத்தனோண்டு நியூக்ளியஸ்குள்ள அடைக்கப்பட்டு இது இயற்கையோட அற்புதம் தான் இல்ல? சாரி, கம்மிங் டு த டாபிக், ஆராய்ச்சியை பத்தியே பேசுவோம். சரி, நாம முதல்ல இந்த கண்டுபிடிப்பை பத்தி பார்க்கலாம். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி சேர்ந்த 2 ஆராய்ச்சியாளர்கள் கோப்ரா அப்படிங்கிற ஒரு புதிய கணினி முறையை பயன்படுத்தி 1000க்கும் மேல மரபணுக்களை அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல கிடைச்ச டேட்டாவை செக் பண்ணும் போதுதான் பயங்கரமான ஒரு விஷயம் ஒன்று மாட்டுச்சு. நம்ம டிஎன்ஏல சுமார் 20% ஏதோ ஒரு தெரியாத மூதாதையர் குழுவிடம் இருந்து வந்திருக்கலாம்னு சொன்னாங்க. இந்த மூதாதையர்கள் யாருன்னு இன்னும் சரியா தெரியல. ஆனா இவங்களுடைய ஜீன் டைரக்டா நம்ம மூளையோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிச்சிருக்கலாம்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இந்த ஆராய்ச்சி மூலமா நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மனித பரிணாம வளர்ச்சி ஒன்றும் ஒரு நேர்கோட்டில் நடக்கல. அதாவது ஒரு செட் ஆஃப் குரூப் மட்டும் பரிமாண வளர்ச்சி அடையல. பலவிதமான மனித இனக்குழுக்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் கலந்து ஜீன் பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டதாலதான் இப்ப இருக்கிற மாடர்ன் டேஸ்ல உள்ள ஹியூமன்ஸ் எல்லாம் உருவாகி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மனித இனக்குழுக்கள்ல ஒரு மர்மமான ஒரு குழுவும் இருக்கலாம். ஏன் அதனுடைய ஜீன் இப்ப கூட நம்ம உடல்ல உள்ள டிஎன்ஏல இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த மிஸ்டீரியஸான மூதாதையர்கள் ஹோமோ எரக்டஸ் இல்லனா ஹோமோ ஹைடல்பெர்ஜென்சிஸ் மாதிரியே இருக்கலாம்னு கூட விஞ்ஞானிகள் யூகிக்கிறாங்க. இது இன்னும் சரியா உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். ஆனாலும் இது புதுசா இருக்குதுல்ல? சரி, ரைட், ஓகே. இதை கண்டுபிடிக்கிறதுனால என்ன பயன், இதனுடைய முக்கியத்துவம் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப கரண்டா டெவலப்மெண்ட்ல இருக்கிற ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜியை நாம ரொம்ப பெரிய அளவுக்கு மேம்படுத்த இந்த பழங்கால மனிதர்களுடைய டிஎன்ஏ பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணும். இது மூலமா ஜீனோடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் செய்யலாம். இல்லனா இந்த எடிட்டிங் மெத்தட் மூலமா நோய் எப்படி ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சு அந்த ஜீன் கூட தொடர்புல இருக்கிற இதனுடைய பண்புகளை கூட மாத்தலாம், ஏன் நீக்க கூட செய்யலாம். இது மூலமா குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லப்படுற கேன்சர் மாதிரியான கொடிய நோய்களை கூட குணப்படுத்தலாம்னு சொல்றாங்க. மருத்துவ உலகம், தொழில்நுட்ப உலகம்னு சொல்லி பல மேம்பாட்டு தளத்துல இது உதவிகரமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் நம்மளுடைய பரிமாண வளர்ச்சியுடைய வரலாறையே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஜீன் மிக்ஸ் ஆகுறதெல்லாம் விலங்குகள் உலகத்துல நார்மலா நடக்கிறது தான். ஆனா மாடர்ன் டேஸ் ஹியூமன்ஸே அப்படிதான் உருவானாங்கன்னு சொல்றது புதுசா இருக்குது. இந்த மர்மமான மூதாதையர்கள் யாருன்னு தெரியல. சயின்டிஸ்ட்லாம் இதை பத்தி ரொம்ப ஆழமா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களோட ஜீன் எப்படி நம்மளுடைய மூளை, உடல், நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி இடங்கள்ல எல்லாம் எந்த மாதிரியான இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரிசர்ச் வெறும் ஸ்டார்டிங் மட்டும் தான். இன்னும் நிறைய மர்மங்கள் இதை சுத்தி இருக்குது. இந்த மக்கள் எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க, இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படிதான் இருக்கும், இதெல்லாம் அடுத்தடுத்த ஆய்வுகள் மூலமா தெரிய வரும்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? இது மாதிரி வீடியோக்கள் வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரட்டா.